நேற்று ஜனாதிபதி அவர்களுடன் நடந்த கலந்துரையாடல் தொடர்பாக கௌரவ நிசாம் காரியப்பர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு என்னுடைய பதில், நாங்கள் சொன்ன கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாக இந்த நாட்டில் ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த காலத்திலே நடைபெற்ற செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார்கள். அவர் அதை அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை மேற்கொள்வதற்காக ஒரு புதிய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமென்றதில் தான் உறுதியாக இருப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே அதிமீத ஜனாதிபதி அவர்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் இன்றைய இந்த அமைச்சு தொடர்பான விடயத்துக்கு வருகிறேன். இந்த அமைச்சு மிகவும் ஒரு முக்கியமான அமைச்சு. இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருந்த அமைச்சு, மக்கள் வீதிக்கு வந்ததற்கு பிரதானமான காரணமாக இருந்த அமைச்சு. அந்த வகையில் இந்த அமைச்சு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் மீண்டும் அப்படியான ஒரு கியூவில் நிற்கிற காலம் வராத ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அமைச்சுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அமைச்சினுடைய இந்த வருட வரவு செலவு திட்டத்திலே இந்த அமைச்சினுடைய 4 முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவித்தல், அதேபோல எரிசக்தி வீண்விரயத்தை குறைக்க மின் கட்டமைப்பை நவீனமயமாக்கல், விரிவாக்கம் செய்தல், விலை உயர்ந்த எரிசக்தி வளங்களில் தங்கியிருப்பதை குறைத்தல், தனியார் துறை பங்கேற்போடு முதலீடுகளை மேம்படுத்தல் என்ற 4 தலைப்புகள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 23 பில்லியன் ரூபாய்களிலே 1 பில்லியன் மீண்டு வரும் செலவினங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் 22 பில்லியன் ரூபா மூலதன செயற்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் பல அபிவிருத்தி திட்டங்களை இந்த நாட்டினுடைய மின்சார கட்டமைப்பையும் எரிசக்தி கட்டமைப்பையும் பலப்படுத்துவதற்காக மூலதன நிதி, பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரிய விடயம். அதேபோல எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற குறிப்பாக வைத்தியசாலைகள், பெருமளவு மின் சக்தியை பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளுக்கு சூரிய மின்கலங்களை பொருத்தி இயற்கையான மின்சாரத்தை பெறுவதற்காக 1 பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருப்பதை அமைச்சருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சமய நிறுவனங்களுக்கு 1.2 பில்லியன் ரூபா கூரை சூரிய சக்தி எரிகலங்களை போடுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை கூடம், மற்றது எமர்ஜென்சி யூனிட், அதே போல் மருந்துகளை பாதுகாக்கின்ற ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் 24 மணித்தியாலமான குளிரூட்டும் சாதனங்கள் பயன்படுத்த வேணும். பெருந்தொகையான மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு மேலே பொருத்தப்படுகின்ற சூரிய சக்தி மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவர்கள் எதிர்காலத்திலே நீங்கள் நிதியை ஒதுக்குவீர்களானால் நிச்சயமாக இதில் ஒரு பாரிய பயனை இந்த நாடு அடையக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இந்த மின்சார தேவை என்பது மக்களுடைய அன்றன்றாட தேவை மாத்திரமல்ல. குறைந்த விலையிலே மின்சாரத்தை வழங்கினால்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி மேம்படும். இங்கு வருகின்ற உற்பத்தியாளர்கள் பெரும் தொகையான மின்சார செலவை தாங்க முடியாதவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் மின்சார கட்டணம் கூடும்போது உற்பத்தி செலவு நிச்சயமாக அதிகரிக்கும். ஆகவே எங்களுடைய நாட்டிலே இயற்கை மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கான முதலீடுகளை கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேபோல் எங்களுடைய உலகத்தை எடுத்து பார்த்தால் உலகம் முழுவதும் இப்போது இந்த இயற்கை மின்சாரம் அல்லது இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற எரிசக்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் ஊடாக சுற்றுச்சூழலுக்கு குறைந்த பாதிப்புள்ள அந்த முறையின் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பல நாடுகள் முன்னணியிலே இருக்கின்றது. அதில் குறிப்பாக ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக பூட்டான், நாங்கள் தெரிந்த நாடு. அந்த நாடு தன்னுடைய நாட்டிலே கிரீன் எனர்ஜி அவர்கள் உற்பத்தி செய்து அயல் நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார்கள்.
அதனூடாக தங்களுடைய வருடாந்த வருமானத்திலே 60% மேற்பட்ட செலாவணி, அந்நிய செலாவணியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எங்களுடைய நாடும் அப்படியான ஒரு நாடு. நாங்கள் வருடம் முழுவதும் சூரிய சக்தியை பயன்படுத்தலாம், வருடம் முழுவதும் காற்றை பயன்படுத்தலாம். முறையான திட்டமிடல் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய நாடும் பூட்டானை போல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்து ஏனைய நாடுகளுக்கு கொடுக்கலாம். எங்களுக்கு மிகவும் அண்மையில் இருக்கிற நாடு இந்தியாவுக்கு கூட எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து, எங்களுடைய நாட்டில் இருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வசதி எங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும். தயவுசெய்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கான மானியங்களை நீங்கள் மக்களுக்கு வழங்க வேணும். இன்றைய பார்த்தீங்களன்னு சொன்னால் எங்கள் நாட்டிலே பெருந்தொகையான மக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே அதிக சூரிய சக்தியை பெறுகின்ற மக்கள், உலர் வலயங்களிலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய கூரைகளிலே தங்களுடைய தேவைக்கும் ஒரு வருமானமாகவும் பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு பலன் கிடைப்பதில்லை. அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மின்சார சபையிடம் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த ஒரு வருடத்தில் எல்லாம் செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் அதற்கான அடித்தளத்தை இட்டு எங்களுடைய மக்கள் பயன்பெறும் வகையிலே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்து இந்த நாடு ஒரு பலமான நாடாக வருவதற்குரிய வேலை திட்டங்களையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வீண்பிரியமற்ற உற்பத்தி அல்லது கூடிய காசில்லாத குறைந்த விலையிலே மின்சாரத்தை பெறக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இங்கு பேசிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார். இப்போது $3.96 முந்தி $8 மேற்பட்ட தொகை செலுத்த வேண்டி இருந்த இடத்திலே இப்போது $3.76 மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விலை மனுக்களை அங்கீகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்ல விடயம். அவ்வாறு செய்வதனூடாக எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கக்கூடிய இருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு பின்னர் மீள்குடியேறிய மக்களுக்கு கடந்த ஆட்சி காலத்திலே வடக்கன் வசந்தம் என்ற ஒரு திட்டத்தின் ஊடாக மின்சார இணைப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை தவறவிட்ட மீள்குடியேறிய பல மக்கள் இப்போது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழ்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த மீள்குடியேற மக்களுக்கு அந்த வடக்கன் வசந்தத்தை போல ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இலவச மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி விவசாயத்துறை, உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே விவசாயிகளுக்கு இலவசமான மின்சாரம் கொடுக்கிறார்கள். இங்கு இலவசமாக நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சிறு உற்பத்தியாளர்கள் விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய அடிப்படையிலே நீங்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய பன்னி பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும், நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை, மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற காற்றாலைகள் தொடர்பான பிரச்சனை. அந்த மக்கள் நீண்ட காலமாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே ஒரு பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்கள் 3000 நாட்களுக்கு மேலே தெருவில் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த போராட்டத்தை நீண்ட காலத்துக்கு செல்ல விடாதீர்கள். அந்த மக்களுடைய குறையை கேளுங்கள், விஞ்ஞான ரீதியாக ஆராயுங்கள். அந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை விரும்புகிறார்கள் இல்லை. ஆனபடியினால் தயவு செய்து விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து அந்த மக்களுடைய குறையை கேளுங்கள். அவர்களுக்கு உங்களால் மாத்திரம்தான் அவர்களுடைய பிரச்சனையை உங்களால் மாத்திரம்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை விட்டு வீடு செல்வதற்கு வழி சமைக்க முடியும். பொறுப்புணர்வோடு இந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற பொது ஸ்தாபனங்களின் கூரைகளிலே இந்த இவ்வாறான சூரிய சக்தி மின்கலங்களை பொருத்துவதன் ஊடாக நாடு பலமான ஒரு நாடாக முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.